السلام عليكم ورحمة الله وبركاته. عن عبد الله بن عباس رضي الله عنه அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாமின் அபதின் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான அடியார், யஊது மரீதன், ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்று, லம் யஹ்லுர் அஜலுஹு, அது எப்படிப்பட்ட நோய்? மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய நோய் அல்லாமல், எந்த நோய் மரணத்திற்கு காரணமாக இருக்குமோ அந்த நோய் அல்லாமல் வேறு ஏதேனும் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை ஒரு முஸ்லீம் நலம் விசாரிக்க சென்று, ஃபயக்கூலு சபஅ மர்ராத்தின், அந்த நோயாளியை பார்த்து 7 தடவை அஸ்அலுல்லாஹல் அலீம ரொப்பல் அரிஷில் அலீமி ஐ யஷ்ஃபியக என்ற துவாவை ஓதுவாரோ, இல்லா ஊஃபிய, அந்த நோயாளியை அந்த நோயை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான், அந்த நோயாளிக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை வழங்கி விடுகின்றான் என்று சொன்னார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸின் வழக்கம், நாம் ஏதேனும் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் சக்கராத்து நேரத்தில், அதாவது மரண நேரத்தில் ஏற்படக்கூடிய நோய் அல்லாமல், மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நோய் அல்லாமல் வேறு ஏதேனும் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை நாம் நலம் விசாரிக்க சென்றால், அந்த நோயாளியை பார்த்து நாம் இந்த துவாவை 7 தடவை ஓதும் பொழுது அந்த நோயாளிக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான குணத்தை வழங்கி விடுகின்றான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துவாவின் பொருள், அஸ்அலுல்லாஹல் அலீம், மகத்தான அல்லாஹ்விடத்தில் நான் கேட்கின்றேன், ரொப்பல் அரிஷில் அலீம், மகத்தான அரிஷுடைய ரப்பிடத்தில் நான் கேட்கின்றேன், ஐ யஷ்ஃபியக, உங்களுடைய நோய்க்கு குணமளிப்பதை, உங்களை நோயிலிருந்து குணமளிப்பதை நான் கேட்கின்றேன். இதுதான் இந்த துவாவுடைய பொருள். எனவே இந்த சுன்னத்தான வழிமுறையை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.